சின்னம்மா சிஎம் ஆனா ஏத்துக்குவீங்களா? யாரு எங்க சின்னம்மாவா உங்க சின்னம்மாவா? சின்னம்மா ஆக வேண்டும் சிஎம்மா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சார். அதை சொல்ல வேண்டியது அதிமுக. அவங்கள்ட்ட போய் கேளுங்க. நீங்க இப்ப நாளன்னைக்கு இப்ப என்னமோ அடுத்து என்னவோ நடக்க போது, யாரோ முதல்வராக வர போறாங்களா செய்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்ப்போமே. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல விஷால் வந்து தலைவரா நிக்க முடியுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சொல்ல முடியும். நீட் தேர்வுக்கு போய் நீட்ட இடத்துலலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் ஏன் கையெழுத்து போட்டாங்க? நீட் தேர்வு வேண்டான்றவங்க பார்த்தவங்க எல்லாம் அம்மா நல்லா இருக்கிறாங்க, அம்மா நின்றுக்கிட்டு இருக்காங்க, அம்மா கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வேட்புமனு தாக்கல்ல மட்டும் கை நாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இது? எழுதி வச்சு படிக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில் எழுதாம தமிழ்நாட்டில் பிறந்து இவ்வளவு தரவா பேசக்கூடிய எங்களுக்கே இந்த கதின்னா எல்லாருமே அந்த அம்மா பெரியம்மா ஆயிட முடியுமா? முடியாதுங்க. அம்மா அம்மா தான். அடுத்த டயலாக் கூட சொல்ல விரும்பல. இது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ள எவ்வளவு அரசியல், அந்த அரசியல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியலே நம்ம கலையரங்கிடலாம் அப்படின்ற முடிவு தான் எனக்கு தோணுது. சின்னம்மா சிஎம் ஆனா ஏத்துக்குவீங்களா? யாரு எங்க சின்னம்மாவா உங்க சின்னம்மாவா? இல்ல இல்ல தெரியாம நீங்க மாட்டுக்கு பொத்தாம் பொதுவா அது அப்ப மொட்டை தாத்தம் குட்டையில விழுந்தான்னு சொல்லக்கூடாது. இல்ல என்னமோ சின்னம்மா தானே உங்க சின்னம்மாவா எங்க சின்னம்மாவா இல்ல அவரு சின்னம்மாவா யாரு சின்னம்மா அதை கேட்கணும். அதிமுக சார். அந்த அம்மா சின்னம்மா ஆக வேண்டும் சிஎம்மா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சார். அதை சொல்ல வேண்டியது அதிமுக. அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அதை நான் சொல்ல மாட்டேன். தின்னம்மா அதுக்கு அதிமுக கட்சி அதை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு கேள்விங்க. அந்த அம்மா பொதுச் செயலர் ஆயிட்டாங்க, அவங்க கட்சி இருக்கிறவங்களாம். இன்னும் வரைக்கும் ஏன் சார் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் மேட்டரை பற்றி மைக்க பிடிச்சி அம்மா பேச சொல்லுங்க. அந்த அம்மாவை அண்ணாத்தே பேசுறேன். அதெல்லாம் யாருக்கும் சார் திருப்தி இல்லை. ஒருவேளை உங்களுக்கு திருப்தியா இருக்கும் போல இருக்கு. நீங்க கேள்வி கேட்கறத பார்த்தா சார் உங்க திருப்தி முக்கியம் இல்லை சார், மக்கள் திருப்தி தான் முக்கியம். நான் பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன் டீப்பா. இப்ப நீங்க கேள்வி கேட்கக்கூடிய நான் பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன் டீப்பா. விட்டுருங்க அதோட. அதுக்கு மேல நோ கமெண்ட்ஸ். தமிழ்நாடு அரசு வந்து பிஜேபியோட பினாமி அரசுன்னு சொல்றாங்க. நீங்க இப்ப நாளன்னைக்கு இப்ப என்னமோ அடுத்து என்னவோ நடக்க போது, யாரோ முதல்வராக வர போறாங்களா செய்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்ப்போமே. இன்னைக்கு கூட பல பேர் வந்து பன்னீர்செல்வத்துக்கு பாஜகவின் ஆதரவு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கன்னு தலைப்பெல்லாம் வருது. அதெல்லாம் வேற. இன்னொன்று சார், இந்த கேள்விலாம் பிஜேபி கேட்கலாமே. இல்ல யூ ஆர் ராங். 234 தொகுதியில் முந்தா நாள் முளைச்ச காளான்கள் எல்லாமே போட்டியிடுவேன்னு சொல்லும்போது 234 தொகுதியிலையும் இந்த தமிழர்கள் அவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு 234 தொகுதியிலையும் ஒரு டென்ஷனை ஏற்படுத்தணும். நான் போய் தனியாக எங்களோட லட்சிய திமுக 234 தொகுதி நிற்கிறதுக்கு நான் எந்த பலத்தை உருவாக்கணும்? நான் அந்த மாதிரி நான் சொல்லலை. அதை எடுத்து வேணா நீங்கள் போடுங்க. தலைப்பு நீங்கள் 1000 போடலாம். ஒரே ஒரு நிமிஷம் சார். இன்னைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை தேர்வு எடுத்துங்க சார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் விஷால் வந்து தலைவராக நிற்க முடியுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் முடியும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் முடியும். ஆந்திராவில் போய் நான் ஆந்திராவில் சேம்பரில் நானும் மெம்பர் சார். நாங்கள் லைஃப் மெம்பர் சார். தமிழ்நாட்டோட நிலைமையை சொல்கிறேன் சார். இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் முடியும் சார். அது அவரோட விருப்பம் சார். அவர் பெரிய சூப்பர் ஆக்டர் சார். அவர் எனக்கு முன்னாடியிலேருந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கார் சார். அவர் என்ன ஆங்கிளில் பண்ணியிருக்காருன்னு அவரை போய் கேட்கணும் சார். நான் இப்போ வந்து அரசியல் பேசிகிட்டு இருக்கேன் சார். அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறேன் சார். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் ப்ரொடியூசர் சங்க தலைவர் தேர்தலில் நிற்க போகிறேன்னு சொன்னீங்களே, அது இடையூறாக இருக்காங்க. அதாவது உங்களை விவரம் தெரிஞ்சு பேசுறீங்களா நண்பரே இல்லையா? என்னன்னு சொல்கிறேன். அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டோடைய நிலைமையை இன்னைக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டோடைய இதை காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்குது. அது குரல் கொடுக்க வேண்டியிருக்கு. இதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் போய் நிற்கணுமா நான் யோசிக்கிறேன்னு அன்றைக்கே சொல்லிட்டேன். இன்றைக்கி என் பேரை இன்றைக்கி தான் வேட்புமனு தாக்கல் முடியுது. நான் போகலையே. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை டி ராஜேந்தர் நின்று விட்டால், ஒருவேளை டி ராஜேந்தர் வென்று விட்டால், ஒருவேளை டி ராஜேந்தர் பக்கம் சில தமிழ் திரைப்பட உலகில் உணர்வுள்ள தயாரிப்பாளர்கள் சென்று விட்டால், ஐயோ தாங்க முடியாது, தூங்க முடியாது அப்படின்னு ஒரு அணிக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு கட்சி, இன்னொரு அணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு கட்சி. இதில் நடுவில் நான்லாம் ஒரு சின்ன கட்சி. இது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளே எவ்வளவு அரசியல், அந்த அரசியல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியலே நம்ம கலையரங்கிடலாம்
அப்படின்ற முடிவு தான் எனக்கு தோணுது சார். உலகத்தை ரொம்ப மனசு வெந்து சொல்கிறேன் சார். அதிமுகவில் ஒரு தலைவிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட பிறகு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2500 பேர் மட்டுமே அதிமுகவா சார்? கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் குமுறாங்களே, அந்த அம்மாவுக்கு இந்த நிலைமை என்னன்றதை கேட்க முடியாம ஒரு கட்சிலாம் இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு சார். இன்னைக்கு அது நான் கேட்கவே இல்லையே. அவங்க கட்சியில் நீங்க என்ன வேணா பண்ணிக்கிங்க, அப்ப நாங்க என்ன வேணா தமிழ்நாட்டில் பண்ணுவோம், எங்களை யாருமே எதுவுமே கேட்க முடியாது அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தா நாடு தாங்காதுங்க. அப்படிதான் தமிழ்நாட்டு மக்களை சுட்டி காட்டுறோம். இதை கூட சுட்டி காட்டுறது எங்களுக்கு உரிமை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. இன்னொன்று நான் கேட்குறேன், அம்மா ஆட்சியில் இருந்த வரைக்கும் அன்னைக்கு எங்க போனது அவர்களுடைய ஒரு குடும்பம், ஒரு குறிப்பிட்ட 13 பேர், அவங்களுக்கு யாரும் அம்மா ஒரு நாளாவது ஒரு கவுன்சிலை பத்தி கொடுத்தாங்களா? அவங்களாம் அன்னைக்கு எங்க போனாங்க? அன்னைக்கு எங்க அம்மா மறைஞ்சோன்னு தலைமாட்டில் வந்து நிற்கிறாங்களே, என்ன சார் நியாயம்? அது அதிமுக தொண்டர்களே கேள்வி கேட்க முடியாம குமுறாங்க. இன்னைக்கு திடீர்னு பாருங்க, சைதை துரைசாமிக்கு பதவி, செங்கோட்டையனுக்கு பதவி, நயினார் நாகேந்திரனுக்கு பதவி, இத்தனை நாள் கட்டுவாங்க ஓரம். இப்ப எங்க இருந்து வந்தது ஜுரம்? அதனாலதான் இப்ப அந்த ஓரம் கட்டவனே உள்ள இழுக்கிறீங்க கேட்கிறாங்கல்ல. முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அம்மாவாலே சுட்டன. அதிமுக இருந்த அத்தனை பேருக்கு மத்தியில அம்மா காலத்திலேயே பன்னீர்செல்வத்துக்கு தான் முதல்வர் ஆகிறதுக்கு ஆண்டவரும் கொடுத்தார் வாய்ப்பு, அம்மாவும் கொடுத்தாங்க வாய்ப்பு. அப்ப அவரு இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தில் கூட அவரோட இதை நான் பாராட்டியிருக்கேன். நான் ஏன் பன்னீர்செல்வத்தை இது பண்ணணும்? அப்ப பன்னீர்செல்வத்தை இது பண்ணாங்க, என் மேல வேற ஒருத்தர் காழ்ப்புணர்ச்சல் பாருங்க. நான் கவலைப்படல, நான் நியாயத்தை சொல்லுவேன். நான் நியாயத்தை இன்னையிலிருந்து சொல்லிட்டு இல்லை, புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவங்களாம் பேசுறாங்க அதிமுக தூக்கி நிறுத்துன்றாங்களே, சட்டசபையில் அம்மாவை சேலை பிடிச்சி எடுத்தப்ப இன்னைக்கு பேசுறதுக்கு அவங்களாம் வந்தாங்களா? பேசியிருப்பாங்களா? அன்னைக்கு பேசுறதுக்கு வீட்டில் கல்லடி இது சொல்லடி வாங்கிட்டு வீட்டை கலைஞர் ஆட்சியில் இடிச்சாங்களே, அன்னைக்கு நான் தானே சார் போறானே. அன்னைக்கு நீங்க கூட வந்து ஐயோ கல்லால் அடிச்சுட்டாங்க, உங்க வீட்டை இடிச்சுட்டாங்க, நீங்க தான் எனக்கு கர்ச்சிஃப் எடுத்து கண்ணீரை தொடச்சு விட்டீங்களா? இல்லை ஒரு கல் எடுத்து வச்சிங்களா? இல்லை ஆறுதல் சொல்ல வந்துட்டீங்களா? இல்லை சார், போராடி இருக்கேன் சார். போராடினா என்னோட உணர்வை சொல்கிறேன். ஏன் கலைஞரை கைது செஞ்சப்ப மத்திய சிறைச்சாலை வாசலில் போய் காரை இடிச்சு விட்டுட்டு போராடினேன். ஆனால் நீங்கள் வந்து போராடினீங்களா சார்? நான் தான் சார் போராடினேன். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கலைஞர் கைது செய்யப்பட்டு கலைஞருக்கு கைது உடை போட்ட உடனே பாண்டி பஜார் நான் தான் சார் தர்ணா பண்ணேன், எல்லாம் பண்ணேன். என்ன பண்ணி என்ன ஒரு நிமிஷம், இது அதிரடினா என்ன பண்ணும்? அதிரடினா என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க? என்ன கேள்வி கேட்கணும்? இன்னொன்று நீங்க கேள்வி கேட்குறீங்க, அதிரடினா என்ன? இப்போ இவ்வளவு பேசியிருக்க உனக்கு அதிரடி உங்களுக்கு இல்லை? இல்லை இதை விட அதிரடி வேணா வேற எங்கேயா போய் அந்த ப்ரெஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. ஏன் இங்கே வரீங்க? போய் அங்கே பண்ணுங்களேன் கவரேஜ். எதுக்கு இங்கே வரீங்க கவரேஜ்? சார் இந்நேரம் பேசுனதை ஓட்டி பாருங்க. இவ்வளவு துணிச்சலா கேள்வி கேட்கறதுக்கு யாரா இருந்தா அப்புறம் பேசுங்க. வாழ்க்கையில போட மாட்டீங்க எதிர்நீச்சல். யோ ஏவி மெய்யப்பச்சட்டியார் வீட்டிலேருந்து டி ராஜேந்தர் வரலையா? நாகிரெட்டியார் வீட்டிலேருந்து டி ராஜேந்தர் வரலையா? மாயரத்தில் 6ஆம் நம்பர் வடக்கு இடத்துல தேசங்குடையா இருக்கு மகனா பிறந்து இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்து பேசிட்டு இருக்கேயா? அதுவே ஒரு சாதனையா. 3ஆவது வீட்டில் இருக்கிறவனை தெரிஞ்சிக்க முடியாதவன இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கான். உங்கள் வீட்டுக்கு 4ஆவது வீட்டில் இருக்கிற பற்றி ஒன்றை கத்தி கேட்டாலே தெரியலன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்கிட்ட வந்து நீ ஏன் குரல் டிவியில் நின்றுட்டு நீங்கள் எப்படி கவர் வாங்கி சம்பளம் வாங்கினாலும் நீ என்ன கேள்வி கேட்குறேன்னு சொல்ல பொழுது குரல் டிவியே உருவாக்கி இன்னைக்கு குரல் கொடுக்கக்கூடிய எனக்கு எவ்வளோ இருக்கும் தில்லு. அதுக்கு பிறகு நீங்க போடு சொல்லு. பங்குன்னு ஊதக்கூடாது இங்க சங்கு. எனக்கு அங்கீகாரம் இல்லாத என்னோட கருத்தை எடுத்து போடுறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கோம். மக்கள்கிட்ட எனக்கு அங்கீகாரம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பர்கூரில் 40,000 ஓட்டு வாங்கினேன். நீங்க உங்களால் 400 ஓட்டு வாங்க முடிஞ்சிருக்குமா? வாங்கியிருக்கீங்களா? குப்பனி சுப்பனை எடுத்து நின்றுப்பீங்க. அந்த அம்மாவை எடுத்து நிற்கணும்னா அதுக்கு ஒரு நெஞ்சுரம் வேணும் நின்னது. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமே தெரியாது. உங்களுக்கு தூங்குறவங்களை எழுப்பலாம் சார், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது. இன்னைக்கு கூட தான் பத்திரிக்கையில் யாராருக்கோ போடுறாங்க வண்ணப்படம். ஆக மொத்தம் இந்த நாட்டில் இருக்கணும் கலப்படம் இருந்தால் தான் போடுவீங்க, கலர் படம். அது வேற விஷயம். ஒருத்தனுக்கு ஆண்டவன் தலையெழுத்து தெரிந்தால் வர வேண்டிய நேரத்தில் வந்துட்டு போகிறான். அல்ல தேவை இல்லை சார். அதுக்கு நாங்கள் எதிர்க்கிறோம் சார். நீட் தேர்வுக்கு போய் நீட் இடத்துலலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் ஏன் கையெழுத்து போட்டாங்க? நீட் தேர்வு வேண்டான்றவங்க நீட்ல இடத்துல போய் இவங்க ஏன் அந்த தீர்மானத்தில் கையெழுத்து போட்டாங்கிறது எங்கள் கேள்வி.
நான் அதை அன்னைக்கும் பேசுகிறேன், இன்னைக்கும் பேசுகிறேன். நான் தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுவேன் சார். நான் தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுறது எனக்கு நீங்கள் எந்த கிரெடிட்டும் கொடுக்கணுங்கிறத நான் பேசல சார். ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் சிம்புக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க, மாணவர்கள் இளைஞர்கள் வந்து வீட்டு வாசல்ல கூப்பிட்டாங்க, நாங்க நினைச்ச லட்சக்கணக்கான மக்களை சேர்க்க முடியும் நீங்க பேசியிருந்தீங்க. ஒருவேளை இதுக்கா இன்னொன்று ஒரே நிமிஷம் இதுக்கா ஒரே ஒரு நிமிஷம் இது பாருங்க. நான் இந்த மேட்டரில் சிலம்பு சார் அவருடைய பாதை வேறு, அவரோட வழி வேறு, அவர் அரசியலே இல்லைன்ட்டாரு. அவரை பற்றிலாம் இதில் எடுக்காதீங்க. நான் காலாகாலமாக என்னால் முடிஞ்ச குரலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். வேணா நீங்கள் வரலாற்றை பாருங்கள். நீங்கள் இந்த இன்னொன்று ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக நான் வந்து அவனியாபுரத்தில் போய் இது பண்ண ஐயனார் கோயிலோட பூஜையில் போய் கலந்துக்கிட்டேன். கரடிக்கல்ல அந்த கிராமத்து மக்களோட போய் போராட்டத்தில் நானும் என்னுடைய கட்சிக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் போராடி இருக்கேங்க. நான் ஒன்றும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் சிலம்பு ஒரு அதுக்கு பிறகு வந்து சொல்கிறேன்றதெல்லாம் கிடையாது. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க. நான் வந்து 2 கட்சிகளும் மற்ற தமிழ்நாட்டில் யாருமே இல்லை என்ற ஒரு மாயை உருவாக்குறாங்க. மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் டிஃப்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மற்ற கட்சிகளை எல்லாம் கூர்முனை வைக்கணும்னு பார்க்குறாங்க. சில பேருக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க வாய்ப்புட்டு. இதை மீறி தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அணியை உருவாக்கினா தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். அவ்வளோதான். அதெல்லாம் அது பாருங்க, அதுக்கு நான் தான் முன்ன நிற்பேன், நான் தான் இது அதெல்லாம் அடுத்தது. இன்னும் இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கணுங்கிற ஒரு தாட்டை மக்கள்கிட்ட சொன்னாதான் பல விஷயத்தை நான் வந்து ஒரு முன்னுதாரணமாக முன்மொழிஞ்சிட்டு இருக்கேன் சார். அதெல்லாம் அடுத்த கட்டம் சார். அதெல்லாம் அப்புறமா பதில் சொல்கிறேன். இல்லை இன்னொன்று சார், இன்றைக்கி ஓப்பனாக நீங்கள் உங்களோட ரன்னிங் ஆகிட்டு இருந்தால் சந்தோஷம். இப்போ வந்து இந்த இதுக்கு எவ்வளவோ விஷயம் பேசுவோம், அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு மட்டும் எடுத்து போடுற இடவங்களாம் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த கருத்தை இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இதுக்கு அப்புறம் தான் சார் முதல்ல பிளாட் வாங்கணும், அப்புறமா அஸ்திவாரம் ஒன்றணும், அப்புறமா அஸ்திவாரம் போட்ட பிறகு தான் பில்டிங் கட்டணும், அப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பு. இப்போ முதல்ல இதை தான் சொல்லியிருக்கேன். அது மாற்று அணியை உருவாக்குறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன தப்பு? நான் கேட்குறேன், அன்னைக்கு அப்போலோ மருத்துவமனையில் நான் போய் பார்க்கலங்க. பார்த்தவங்க எல்லாம் அம்மா நல்லா இருக்கிறாங்க, அம்மா நின்றுக்கிட்டு இருக்காங்க, அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அம்மா கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வேட்புமனு தாக்கலில் மட்டும் கை நாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இது? யாராவது கேட்டிங்களா? கேட்டவங்களுக்கெல்லாம் என்ன இந்த நாட்டில் கிடைச்ச மரியாதை? இன்னொன்று இப்போ கூட சொல்கிறேன், ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கெல்லாம் தூண்டி இதெல்லாம் பண்ணி அது ஒரு இடத்துக்கு வந்தோடனே அதில் வந்து பங்கு போடுறதுக்கு மாறு தட்டுறதுக்கு பலவர்றான். இது தமிழ்நாட்டில் ஒரு முன்னாள் முதல்வர், அந்த அம்மாவோட கதி இந்த கதி. அப்போ தமிழ்நாட்டோட நிலைமை என்ன? கேட்கறதுக்கு யாரு? எந்த நாதி? அதையாவது நாங்கள் கேட்குறோம். அதை கேட்கறதுக்காக நாங்கள் இருக்கிறோம். கிண்டல் 1000 பண்ணலாங்க, கேலி 1000 பண்ணலாங்க. எழுதி வச்சு படிக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில் எழுதாம தமிழ்நாட்டில் பிறந்து இவ்வளவு தரவா பேசக்கூடிய எங்களுக்கே இந்த கதின்னா அப்ப அதாவது இன்னைக்கு பார்த்தா லட்சிய திமுக அப்படின்ற ஒரு இதில் போராடிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குறீங்க, கரெக்டு தான், பேர் லட்சிய திமுகன்னு வச்சுக்கிட்டோம். எங்களோட இன்னைக்கு சார் என்கிட்ட லட்சியம் இருக்கு சார், அதை வச்சுட்டு தான் போராடுறேன்றேன். இது ஒரு அடையாளம், லட்சிய திமுகங்கிற ஒரு அடையாளம். இன்னைக்கு வந்து நான் கேட்குறேன், நீங்கள் ஏங்க இந்த திராவிடம் பேசுகிறவங்களாம் ஆந்திராவில் போய் பேசுங்களேன், கேரளாவில் போய் பேசுங்களேன், கர்நாடகத்தில் போய் பேசுங்களேன், பேச முடியுமா? தமிழ்நாட்டுக்கு வாங்க, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகமாக இருங்க, வந்தாரை ஆள வைக்கும் தமிழகமாக இருக்காதீங்கன்னு சொல்கிறோம். என்ன தப்பு? நீங்கள் கேட்கறதும் கேட்காதும் மக்களோட இஷ்டம். ஒரே ஒரு நிமிஷம் சார், இன்னைக்கு தான் நான் வந்து ஒரு அஸ்திவாரமே போடுறேன். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு நாடு எதையோ நோக்கி போய்கிட்டு இருக்கு, எதையோ நோக்கி போயிட்டு இருக்குது. திராவிடம் என்ற ஒரு பேரை பேசி 50 வருஷம் ஆண்டிருக்கீங்க. நானும் திமுகவில் தான் இருந்திருந்தேன், முன்னாள் திமுகவில் இருந்தவன், முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர். நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. 50 ஆண்டு ஆட்சியில் 50 காலம் முடிஞ்ச 51வது ஆண்டு. நான் என்ன சொல்கிறேன், அம்மா எல்லாருமே அந்த அம்மா பெரியம்மா ஆயிட முடியுமா? முடியாதுங்க. அம்மா தான். அடுத்த டயலாக் கூட சொல்ல விரும்பல.